பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார். அதனால தான் விதவிதமான இடம், விதவிதமான தேசத்திலிருந்து உங்களோடு பேசுகிறார். இந்த இடம் எப்படி இருக்கு? பார்க்க ரொம்ப அழகா இருக்கா? மலைப்பகுதி, இந்த பக்கம் கடல், ரொம்ப அழகா இருக்குல்ல? இது வளைகுடா நாடுகள்ல ஒமான் தேசத்தில் இருக்கிற மஸ்கட் என்கிற பட்டணத்துல ஒரு பகுதி. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. உலகத்துல ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு அழகுதான். ஏன்னா அதை உருவாக்கின தேவன் அழகானவர், ஆச்சரியமானவர், வல்லமை உள்ளவர். அதனால அவரை குறித்து தான் நம்ம தியானிக்கிறோம். அவரு தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்மோடு பேசுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் ஞாபகத்தோடு இருக்கிறீங்கல்ல? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். என் மகனே, என் மகளே, உன்மேல உன்னை குறித்து நான் சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாருக்குமே வாக்கு தத்தங்களை தருகிறார். இல்ல, நம்ம கூட ஒரு புது வருஷம் பிறந்தவனர் வாக்கு தத்தம், ஒரு புதிய மாதத்துக்குள்ள வரும்போது ஒரு வாக்கு தத்தம். ஆண்டவர் நமக்கு பல சந்தர்ப்பங்களில நல் வார்த்தைகளை வாக்கு தத்தமாய் தருகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் குறைவை நிறைவாக்குவேன், உனக்கு சமாதானம் பூரணமாய் இருக்கும். இப்படி பல வாக்குகளை, நல் வார்த்தைகளை வாக்கு தத்தமாய் தருகிறார். சில சமயத்துல ஆண்டவர் சொன்னாரு, ஒண்ணு நடக்கலையே, கர்த்தர் வாக்கு கொடுத்தார், ஒண்ணு செய்யலையே, அப்படி தோன்றும். உங்க வாழ்க்கையில் அப்படி தோன்றி இருக்கிறா? ஆமா, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குறித்து சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த வாக்கு தத்துவம் நமக்குரியதுன்னு விசுவாசிக்கணும். அந்த வாக்கு தத்துவம், இந்த நல் வார்த்தை நிறைவேறுவதற்குன்னு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று. ஆனா அதற்கு 25 வருஷம் அவர் காத்திருந்ததா அதை பெற்றுக்கொண்டார். ஆனா வாக்கு தத்துவம், நல் வார்த்தை நிறைவேறினது. ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தார், உன் தகப்பனுடைய தேவன் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அவருக்கு 20 வருஷமா குழந்தைகள் இல்லை. அப்ப அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி அவர் ஜெபம் பண்ணி காத்திருக்கிறார். அதன் பிறகு தேவன் இந்த வாக்கை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது நல் வார்த்தைகளை வாக்கு தத்தமாய் தந்தார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தாலும் சில வாக்கு தத்தம் நிறைவேற நான் 25 வருஷம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. சில வாக்கு தத்தம் 2 வருஷத்துல 5 வருஷத்துல நிறைவேறிற்று. சில வார்த்தை நிறைவேற நீண்ட காலம் ஆகும். அந்த மாதிரி. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த நல் வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று. உங்களுக்கு நல் வார்த்தைகளை வாக்குத்தத்தமா தந்திருக்கிறார், நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். சொன்னு போயிட்டீங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறலையே. என்னுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளை குறித்து சொன்னார், பிசினஸை குறித்து சொன்னார், என் எதிர்காலத்தை குறித்து பேசினார், ஒண்ணு நடக்கலேன்னு சொன்னு போயிட்டீங்களா? ஆண்டவர் நிறைவேற்றுவேன். என் மகனே, உன்னை குறித்து நான் சொன்ன என் நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். என் மகளே, உன்னை குறித்து சொன்ன நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சமயம் டிசம்பர் மாதம் கடைசி வாரம், அப்போ ஒரு சகோதரி என்கிட்ட பேசும்போது, அங்கிள், எனக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த வாக்கு கொடுத்தார், நிறைவேறலையே அப்படின்னு சொன்னாங்க. கேட்டபதில், ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரே, நிறைவேற்றுவார். அப்ப ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் பொதுவா சொன்னாரா, இந்த வருஷத்துக்குள்ள நிறைவேற்றுவேன்னு சொன்னாரா? எனக்கு நான் ஜெபித்த போது, இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு என்ன செய்வேன்னு கேட்ட போது, இந்த வருஷத்துக்குள்ள இந்த நன்மை உனக்கு கிடைக்குன்னு வாக்கு கொடுத்தார். என்னுடைய வேலை காரியமா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உனக்கு அற்புதம் செய்வேன்னு எனக்கு சொன்னார். இப்ப முடிய போது எல்லாம் முடிஞ்சு போச்சு. டிசம்பர் கடைசின்னு 3 நாள் தான் இருக்குது. வருஷமே முடிய போகிறது, ஒண்ணு நடக்கலையேன்னு சொல்லி திரும்ப கேட்டேன். நான் உனக்கு வேலை கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரா? இந்த வருஷத்துக்குள்ள. அப்ப அவர் மாற மாட்டார். அவர் சொன்னபடி நல் வார்த்தை நிறைவேற்றுவார்.
நிறைவேறலையே. யார் சொன்னது? இன்னும் 3 நாள் இருக்குல்ல, இந்த வருஷம் முடி, இன்னும் 3 நாள் இருக்குல்ல, ஒரே நாளுக்குள்ள அவர் செய்ய முடியும். அப்படியே பார்த்தாங்க. அப்படி சொல்றீங்களா? ஆமா, நீங்க என்ன பொறுமையோட விசுவாசிங்க. அப்படி சொன்ன, சரி நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார்னு ஜெபிச்சுட்டு வந்தேன். அந்த 3 நாளைக்குள்ள வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டது. கர்த்தர் சொன்ன மாதிரி செய்துட்டார். ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார், அவருடைய வார்த்தை நிறைவேறும். ஆனா கரெக்டா அந்த வாக்குத்தத்தத்தை விளங்கி கொள்ளணும். ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்து சொன்னார், எந்த காலத்தை குறித்து சொன்னார், அதை புரிந்து கொள்ளணும். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை வைத்து ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு சொல்லிட்டார்ல, ஏற்கனவே வாக்கு கொடுத்தார்ல, அதை நினைவு கூர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.